நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக துர்க்கைக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணா கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். என்ன பண்ணணும்னு சொன்னா, எந்த கிழமை நாம் பூஜை பண்ணணும்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல தான் துர்க்கைக்கு அதிகமான பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த பரிகார பூஜைகள் எல்லாமே ராகு காலத்துல தான் பூஜைகள் பண்ணுவாங்க துர்க்கை அம்மனுக்கு. இந்த பிரச்சனைக்காக நீங்க கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகளுக்காக நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க ராகு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா 4:30 to 6 இந்த நேரத்துல துர்க்கை அம்மன் சந்நிதி இருந்துன்னு சொன்னா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க வீடுகள்லயே இருந்து இந்த பூஜையை பண்ணலாம். ஒரு துர்க்கையோட போட்டோ வாங்கி வச்சு, துர்க்கையோட போட்டோவை கிழக்கு நோக்கி வாங்கி வச்சு நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து இந்த பூஜைகளை பண்ணலாம். இதுக்குள்ள விதிமுறைகளை கவனிப்போம். இப்போ நீங்க பூஜை பண்ணும்போது சிகப்பு நிற உடைதான் அணிந்திருக்க வேண்டும். அதாவது சிகப்பு நிற ஆடை அணிந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு 9 எலுமிச்சைப்பழம் வாங்கிக்கணும். நல்ல எலுமிச்சைப்பழமா இருக்கணும். அதுல எந்த வடுகும் இருக்கக்கூடாது. வடு அதாவது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அதுல அந்த மேல் பகுதியில் அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழ் மட்டத்துல லேசா வெட்டி துண்டா எடுத்துக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு சாறு பிழிஞ்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் குங்குமம் தடவி அதுல 5 எண்ணெய்கள் கலந்த எண்ணெய் இப்போ கடையிலே கிடைக்கும். அதாவது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய் இதுவும் கலந்த தீப எண்ணெய் கடையிலே கிடைக்கும். நீங்க கடைகள்லயே வாங்கிக்கலாம். இதை கலந்து இந்த எண்ணெயை அந்த விளக்குல ஊற்றி அதுக்கு சிகப்பு நிற திரி, அதாவது சிகப்பு நிற துணியை திரியா உருட்டி அந்த துணியை தான் பயன்படுத்தணும். அந்த அம்மன் சன்னதியில போயும் வட்டமா வைக்கணும். அந்த 9 விளக்குகளையும் வட்டமா ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அளவுல இந்த 9 விளக்குகளையும் வச்சு இந்த 9 விளக்குகளுக்கும் தனித்தனியே குச்சிகளை கொண்டு தீபம் பொருத்தணும். அதாவது தீக்குச்சி இருக்கு இல்லையா, தீக்குச்சியை ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு குச்சி அப்படி சொல்லிட்டு ஒரு விளக்குல தீப்பற்றி முடிந்த பிறகு அந்த குச்சியை தூர போட்டுடணும். அடுத்த குச்சியை எடுத்து பயன்படுத்தலாம். இப்படி 9 விளக்குகளும் 9 குச்சி வச்சு நீங்க விளக்கு கொளுத்தி கண்மூடி, அதாவது அந்த துர்க்கை அம்மனையும் தீபத்தையும் பார்த்து வணங்கிக்கிட்டு கண்மூடி இருந்து என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகணும் அப்படி சொல்லிட்டு தியானிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு நான் சொல்றேன். லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு அந்த கோயில்ல வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். இப்போ ஒரு 50 தடவை சொல்ல முடிஞ்சா 50 தடவை சொல்லலாம். 108 தடவை சொல்ல முடிஞ்சா 108 தடவை சொல்லலாம். 1 மணி நேரம் சொல்ல முடிஞ்சா 1 மணி நேரம் சொல்லலாம். இதை தினமும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம், மனதிற்குள்ளேயும் சொல்லலாம். ஆனா குறைஞ்சது 10 நிமிஷமாவது சொல்லணும். இந்த மந்திரத்தை வீட்டுல நேரம் கிடைக்கும் போதும் சொல்லலாம். கண்மூடிட்டு சொல்லணும். பார்த்துங்க, கண்மூடி கொஞ்சம் தியானம் அந்த விளக்குகளையும் இந்த துர்க்கை அம்மனுடைய போட்டோவையும் மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்க கண்மூடி சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூஜை என்ன பண்ணணும்னு சொன்னா 9 ஞாயிற்றுக்கிழமை 9 வாரங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட பெரிய பெரிய கடனா இருந்தாலும் தீர்வாகிறது. அதாவது முதல் வாரத்திலேயே நீங்க வருமானம் அதிகரிக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது பல வழிகளில் பண வரவு இருக்கிறத நீங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்ணால பார்க்கலாம். அதுக்கு பிறகு படிப்படியாக பொருளாதார வளர்ச்சி பெறதையும் உணரலாம் நீங்க. மேலும் இந்த பூஜையின் பல நாள் கடன் கொடுத்தோர் உங்களை விரைவுபடுத்தி கேட்க மாட்டாங்க. எனக்கு கடன் தான் கொடுத்த கடனை திருப்பி கொடு அப்படி சொல்லிட்டு உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இந்த பூஜையால நிறைய அற்புதங்கள் நடக்கும். அதாவது இப்போ நிறைய பேரால கோயில்ல போய் இதை முடிக்க முடியலன்னு சொன்னா வீட்டுல போய் பண்ணிக்கலாம். நான் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன். வீட்டுல இருந்தே 9 விளக்கம் வச்சு முன்ன துர்க்கை படம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்ன 9 விளக்கு வச்சு நீங்க வடக்கு நோக்கி இருந்து அமர்ந்து நீங்க மந்திரங்கள் சொல்லலாம். இது எப்படின்னு சொன்னா இந்த பூஜை தடைப்பட்டாலும் பரவாயில்லை. இப்ப பெண்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பெண்கள் பண்ணும்போது தடைப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இடையில மாதவிடாய் டைம் சொன்னா அந்த டைமை விடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து தொடங்கலாம். தடைப்பட்டு கூட ஆனா கணக்குக்கு 9 வாரம் வரணும் கட்டாயம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் இருக்கும். இது ரொம்ப ரகசியமான முறைகள், ஒரு நல்ல முறை, ஒரு சரியான தாந்திரீக முறை. பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.